அதுல சில பேர் சில கூலி தருவாங்க, சில கீராத்துக்காக வேண்டி, சில காசு கூலிகளுக்காக வேண்டி நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்ததை இவ்வளவு பட்டவரத்தனமாக ஒரு நபி என்ற கௌரவம் இல்லாமல், ஒரு தலைவர் என்ற ஒரு கிரீடம் இல்லாமல், ஒரு சாதாரண மனிதராக உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைய வாலிபர்களுக்கு பெருமானார் புரிய வைக்கிறார்களே. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வேலையாளி வச்சிருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நான் அவனுக்கு எத்தனை வாட்டி தான் மன்னிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருந்தாங்க. ரெண்டாவது வாட்டி கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருந்தாங்க. மூன்றாவது வாட்டி கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருந்தாங்க. நான்காவது வாட்டி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை பதிவு செஞ்சாங்க, ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரதா, உங்ககிட்ட வேலை செய்யற வேலையாளிய ஒரு நாளை மன்னிக்க ஒரு வாட்டி முடியலன்னா மீது 69 வாட்டி மன்னிப்பது ஒரு மீது கடமைன்னா. ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிச்சா உங்களுக்கு வெறுக்கத்தான் செய்யும். 70 வாட்டி மன்னிங்க. 70 வாட்டி மன்னிச்சு அவன் அதுக்கப்புறம் அந்த தப்புதான் பண்றான்னா பாலப்படுத்துற ஊர் சேர்க்கிற மாதிரி நாசுக்கு அவனை கழட்டிடுங்க. எடுத்த இடத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படி மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஒரு மனிதன் தானே. குடும்பத்தினுடைய மனபாரம் இருக்கும், குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டம் இருக்கும், உடல் வலி இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், அவனை சுற்றி கேவலமான எண்ணங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு தாண்டிதான் அவனுக்கு சர்வ செய்யறான், எல்லாத்தையும் தாண்டிதான் அவனுக்கு அவன் வேலை செய்யறான். அப்படி இருக்கும் பட்சத்துல எடுத்த இடத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி மன்னிச்சுட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான்னா இது எந்த அளவுக்கு நியாயம்? இஸ்லாம் உழைப்பை இந்த அளவுக்கு மதிக்கிறது. அதே நேரத்தில் உழைக்கக்கூடிய மனிதர்கள் தவறு செய்தால் அந்த தவறை எத்தனை வாட்டி மன்னிக்கும்